வணக்கம் நண்பர்களே! மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில விஜி வந்து நம்ம மாறன் வச்சிருக்க பட்டாசு கடைக்கு ஆப்பு வைக்கிறதுக்காண்டி தீய வந்து நைட்டோட நைட்டா ரவுடிகள வச்சு வச்சிட சொன்னாங்க. பட்டாசு கடை பத்தி எரியணும். ராமச்சந்திரன் குடும்பம் அத நினைச்சு அழிஞ்சு சாகணும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கெட்ச போட்டாங்க. ஆனா ரவுடிக வந்து தீயிட்டு எரிக்க நேரத்தில கரெக்ட்டா வந்து நம்ம சூர்யா அதாங்க மாறனுக்கு எதிரியா இருந்த அந்த சூர்யா பாத்துறாங்க. இது வந்து தப்பு. இந்த கடைக்கு வந்து வேணும்னே இவங்க தீயிட்டு எரிக்க வந்துறாங்க அப்படின்னு வந்து ரவுடிகள அடிச்சு ருத்ர தாண்டவம் அடிச்சு, இந்த வைக்க சொன்னது யாரு அப்படின்னு வந்து விஜி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிறாங்க. அதோட தோல உரிச்சு நம்ம ராமச்சந்திரன் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. உங்க கடைக்கு நைட்டோட நைட்டா தீயிட்டு எரிக்க வச்சுட்டாங்க. நான் தான் அத தடுத்து வந்து நிப்பாட்டினேன். இத கடை வச்சா மட்டும் போதாது. அத பாதுகாக்க தெரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சூர்யா மாறனுக்கு அட்வைஸ் பண்ணாப்ல. அதே நேரத்துல கொட்டுது மழை. அந்த மழையில வந்து நம்ம சூர்யாவோட துணி வந்துக்கு வந்த பார்சல் எல்லாம் அப்படியே நனைய போகுது. அதெல்லாம் வந்து பாதுகாத்து நம்ம சூர்யாவோட கடைக்கு வந்த சரக்க அப்படியே வந்து மழையில நனையாம நம்ம மாறன் வந்து மீட்டு கொடுக்காப்புல 2 பேருமே கைகோர்த்து விஜய மொத்தத்துல ருத்ர தாண்டவம் ஆட போறாங்கங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டம் தாங்க. நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் தீபாவளிக்காக அடுத்த கட்ட வந்து சேல்ஸு பட்டாசு கடையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வியாபாரம் போகலை அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியும் பிருந்தாவை வந்து சேல்ஸ்மேனாக நிற்கிறாங்க. அவங்க வந்து ஒன்றுமே போகலை, இங்கே யார் வாங்க வருவா அப்படின்னு வந்து ஈய ஓட்டிகிட்டு இருக்க நேரம் தான் மாறன் வந்து இப்படியே நின்று நீங்களே மாற மாற பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணவங்க மாதிரியே நிற்கிறீங்க, இப்படியெல்லாம் சரிப்படாது, கூவி விற்கணும், வாங்கம்மா வாங்க பட்டாசை வந்து விலைக்கு வாங்க வாங்க, 2000 வாங்கினா 1000 ஃப்ரீ, சிவகாசிலேருந்து இறக்குனது அப்படின்னு வந்து நம்ம தூள் கலப்பிட்டாங்க நம்ம மாறன். கொஞ்ச நேரத்தில் ஓடாத கடையில் ஒட்டுமொத்த கூட்டமும் திரண்டு வந்துடுது, பட்டையை கிளப்புது. நம்ம பிருந்தா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண நேரம் அப்படியே கொடி கட்டி பறக்குது, ஆமா பின்ன வந்து உங்களை மாதிரி இப்படி பார்த்துட்டு இருந்தால் எங்கே வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல வந்து வியாபாரம் கொடி கட்டி வந்து களை கட்டுது. இதெல்லாம் நம்ம விஜி வந்து பார்க்குறாப்புல துணி கடையை விட பட்டாசு கடை நல்லா சூடு பிடிக்குது, இதுக்கு ஒரு ஆப்பு சரியாக வச்சு விடணும் அப்படின்னு வந்து நம்ம விஜி முடிவு பண்ணுறாங்க. இதோட நைட்டோட வந்து ஒரு ரவுடிகளை கொஞ்சம் பேர்த்த செட் பண்ணுறாங்க. இந்த பட்டாசு கடைக்கு ஒரு தீக்குச்சி போதுண்டா, தீயை போட்டு இருங்க, அதோட அவன் பொழைப்பே நாசமாக போனோம், ராமச்சந்திரன் குடும்பம் கதறணும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. நம்ம சூர்யா அந்த சைடு நைட்டோடி வராங்க. அதே நேரத்தில் தான் தீயை இட்டு எரிக்க ரவுடிக வராங்க. நம்ம மாறன் கடைக்கு இவங்க தீ வைக்கிறாங்க. பட்டாசு படபடன்னு எரிஞ்சிடும், இதெல்லாம் நடக்கக்கூடாது, இப்படி ஆபத்தை யாருனாலும் உண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரவுடிகளை அப்படியே அழிச்சு எடுக்கிறாங்க. அடி அடின்னு அடித்து நம்ம மாறன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க சூர்யா. இந்த பாரு மாறா, நீ கடை வச்சிருக்க சரிதான், அதை பாதுகாக்க தெரியணும். இந்த பசங்க நைட்டோடு நைட்டாக படம் பார்த்துக்கிட்டு வந்தவங்க இங்கே வந்து தீயிட்டு எரிக்க பார்த்தாங்க, நான் தான் வந்து அடித்து ருத்ரதாண்டா ஆடி காப்பாற்றிட்டு வந்திருக்கேன் உன் கடையை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட நம்ம மாறனுக்கு நம்ம எதிரியாக இருந்தாலும் இப்படி நம்மளுக்கு உதவணும் அப்படின்னு வந்து சூர்யா நமக்கு உதவி செய்திருப்பாப்புல அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே அவரை நினைக்க தொடங்கிட்டாங்கங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம விஜிக்கு கோவமாக வருது. இவன் என்ன சூர்யா, இவன் எதுக்காக இந்த மாறனுக்கு உதவணும், நான் கொஞ்சம் பேர்த்த ரவுடியை செட் பண்ணி இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் பண்ணால் இது தலைகீழாக மாறுது, எதுக்காக இதெல்லாம் நடக்கக்கூடாது, இது சரியாகாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த சூர்யாவோட கடைக்கு வந்து சரக்கு எல்லாம் ஏகப்பட்ட வண்டியில் வந்து இருக்குங்க. நைட்டோடி நைட்டாக மழை அடுத்ததாக கொட்டுனி கொட்டுது. இதை பார்க்குறாங்க, இந்த துணியெல்லாம் நாசமாக போயிடும் இப்படி வந்து விட்டுருந்தா அப்படின்னு வந்து அந்த துணிகளை எல்லாம் பத்திரமா வந்து வைக்க நம்ம ராமச்சந்திரன் வீட்டுக்கு கொண்டுட்டு வராங்க. இது என்ன புது வண்டியாக வருது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாம் இது நம்ம கடைக்கு வந்து சரக்கு இல்லை, நம்ம பங்காளியோட கடைக்கு வந்த சரக்கு, அவன் மலையில் வந்து நனைஞ்சிட்டு இருக்கு, இப்படி வந்தால் துணி நாசம் ஆயிடும்னு நான் தான் பாதுகாப்பாக சேஃபாக இது வைக்கலான்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க.
இதை வந்து நம்ம சூர்யா வந்து பார்க்குறாங்க. பரவாயில்ல மாறனுக்கு மைண்ட்லேயும் நம்மளுக்கும் உதவணும்னு வந்து ஒரு நேர்மையான எண்ணம் தான் இருக்குது. ஆனால் நம்ம 2 பேர்த்துக்கும் பிடிக்கலன்னு தான். ஆனால் நம்ம 2 பேர்த்தையும் யாரை அழிச்சாலும் அழிக்க நினைச்சாலும் அவங்கள விடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம மாறனும் வீராவும் வந்து மாறனும் சூர்யாவும் வந்து கை கோர்த்துட்டாங்கன்னே சொல்லலாங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம விஜிக்கு செம காண்டாகிறது எங்கேருந்து இந்த சூர்யா முளைச்சா நம்ம தான் வந்து ராமச்சந்திரன் குடும்பத்தை அழிக்கணும்னு நினச்சா இப்போ ராமச்சந்திரன் குடும்பத்தை பாதுகாக்க சூர்யானி ஒருத்தி முளைச்சிருக்கான். நான் பட்டாசு கடையோடு சேர்ந்து எல்லாம் கரைஞ்சி கறிக்கொட்டையாக போகும் அப்படின்னு வந்து நினச்சா இப்போ எல்லாத்தையும் வந்து ரூட்டை மாற்றிட்டான். இவனுக்கு ஆப்பு வச்சாதான் இந்த மாறனை அழிக்க முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க. அதோட இந்த சூர்யா வந்து நினைக்கிறாங்க இந்த விஜி இந்த மாறன் குடும்பத்தையும் அழிச்சு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ பெரிய தில்லாலங்கடியே இருக்கா. இவனை விடக்கூடாது. மாறன் குடும்பம் பழையபடி நல்ல நிலைமைக்கு வரணும். அவன் இவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல குணம் இருந்திருக்கு. நம்மளுக்கு உதவி செய்திருக்கான். அதுக்கு ஈக்குவலாக நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சூர்யா மைண்டு வந்து மாறுது. அதோட மாறனிக்கிட்ட வந்து நான் வந்து உனக்கு வந்து தீமை சேர்ந்தாலும் நீ மன்னிச்சிடு. நீ எனக்கு உதவி செய்திருக்க. நீ எனக்கு நண்பனிப்பான் அப்படின்னு வந்து 2 பேருமே கை கொடுத்துருவாங்க. இதை நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் பார்த்து சந்தோஷப்படுறாங்கங்க.